இப்போ 3வது மந்திரம். நம சஸ்பிஞ்சராய த்விஷீமதே பதீனாம் பதையே நமஹ. சஸ்பிஞ்சராய இளம் புல்லு போல சிவப்பும் மஞ்சளும் கலந்த கர்ணத்தை உடையவரும் பரமேஸ்வரனை இப்படிலாம் பார்க்குறோம் பாருங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கார் அவர். எப்படி பார்க்குறோமோ அப்படி கண்ணில். த்விஷீமதே ஞான ஒளியை உடையவரும் அப்படின்னு. பதீனாம் பதையே. பதி பதான்னா இந்த இடத்துல இந்த தலைவன்கிற பத்தி இல்லை, பதி பதா வழி மார்க்கம், வைதிக தாந்திரிக மார்க்கம், இதெல்லாம் எல்லாத்துக்குமே அவர் தான் தலைவர்ன்றார். பதையே பதீனாம் பதையே நமஹ. அதை உண்டாக்கினவரே அவர் தான். வைதிக மார்க்கத்தை உண்டாக்கினவரும் அவர் தான், தாந்திரிக மார்க்கத்தை உண்டாக்கினவரும் அவர் தான். அப்படிப்பட்டவரே அவர் வணங்குகிறோம். சரி, மோட்சத்தை அடையணும்னா வேதங்கள் கூறும் மார்க்கத்தை வைதிகம் என்றும், தந்திரங்கள் கூறுற மார்க்கத்தை தாந்திரிகம்னு சொல்லுவோம். தாந்திரிக மார்க்கத்தில் சில விஷயங்கள் வேதத்துக்கு விருத்தமாக இருக்குது. அதனால் அது ஃபாலோ பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது தாந்திரிக மார்க்கத்தை ஏன் அவர் சொன்னார்? தாந்திரிகத்துக்கும் தலைவர் பதையேங்கிறோமே, ஏன் சொன்னார் அப்படின்னு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அதை போக்குறதுக்காக த்விஷீமதே அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டார், விசேஷம். எப்படி? வேதத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் தாந்திரிக மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது, ஆனாலும் வேதத்தில் அதிகாரமே இல்லாதவர்கள் தாந்திரிக மார்க்கத்தை பின்பற்றியாவது நற்கதியை அடையட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஞான ஒளி நிரம்பிய, அதாவது சர்வஜனான ஸ்ரீ பரமேஸ்வரன் தந்திர சாஸ்திரங்களையும் எழுதி வச்சார், சொல்லி வச்சார் அப்படின்னு வியாக்கியானம். அடுத்த மந்திரம். நமோ பப்ளுஷாய விவ்யாதினே நானாம் பதையே நமஹ. பப்ளுஷாயன பப்ளுஷகான்னு ரிஷபத்தில் ஏறி உட்காந்துருக்கிறார். விவ்யாதினே துஷ்டனாக இருக்கிறவன் அவர்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவள் சாப்பிட்ற உணவுனாலேயே அவளை ஹிம்சிப்பார் பகவான் பரமேஸ்வரன். அன்னானாம் உண்ணப்படும் பொருள் இருக்கு இல்லையா, அன்னம், அது மூலியமாக அன்னானாம் பதையே நமஹ அப்படின்னு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பகவான். அதுக்கும் தலைவர் அவர் தான். சரியான உணவு வேணும் அப்படின்னா அதுக்கும் பரமேஸ்வரன் தான் காரணம். அதனால் நம்ம சாப்பிட பொதுவாக வழக்கில் சொல்கிற வழக்கம் ஒரு பழமொழி மாதிரி, ஏதோ ஒன்று நமக்கு என்ன பருக்க வரப்போகிறதோ அது பகவான் போட்டது அப்படின்னு நம்ம சொல்கிற வழக்கம். அதனால் தர்மம்தான் பரமேஸ்வரனுடைய வாகனமாக விஷவமாக இருக்குது அப்படின்னு ஸ்காந்த புராணமே சொல்லியிருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் இருக்கு இல்லையா, எல்லாமே தர்மத்தாலேயே விளையக்கூடிய வகைகள். அதனால் தர்மஸ்வரூபமான ரிஷபத்தில் ஏறி உட்கார்ந்தார். அப்படிப்பட்டவரே தர்மத்தினால உண்டான உணவுப் பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, சாப்பிட்ற வஸ்துக்கள் அத்தனையும் அதுக்கும் நீங்கள் தான் பதியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அன்னபதி, அப்படிப்பட்ட அன்னபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர்கள் உண்ணுகின்ற உணவை கொண்டே ஹிம்சிக்கின்றார்.
சமயத்தில் நமக்கு ஹிம்சை கொடுக்கணும், கொஞ்சம் சின்னதாக கொடுக்கணும்னு நினச்சாருன்னா உணவுக்கு உண்டே, பெருசாக கொடுக்கணும்னா அதே உணவை வச்சுட்டே நமக்கு ஒரு ஹிம்சை, பெரிய ஹிம்சை வந்துடும், டேஞ்சர். அதனால் எந்த பொருளை அவர் சிருஷ்டித்தாரோ அந்த பொருளையே அவர் நமக்கு சாதகமாகவும் பயன்படுத்த முடியும், பாதகமாகவும் பயன்படுத்த முடியும். அவருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் பரமேஸ்வரன். அதனால் சாதகமான விஷயங்கள்லாம் எனக்கு கொடுங்கன்னு பிரார்த்தனை. அடுத்த மந்திரம், நமோ ஹரிகேசாய உபவீதினே புஷ்டானாம் பதையே நமஹ. ஹரிகேசாய அப்படின்னா முன்னாடி சொன்னோம், பச்சை நிறம்னு கான்டெக்ஸ்டுவலாக என்றைக்குமே மீனிங் எடுக்கணும். இங்கே ஹரிகேசாயன கருத்த கேசமுடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருப்பான கேசம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இளமையாகவே இருந்துன்னு தான் இருக்கும், வாலிபராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எப்போதுமே வாலிபத்தோடு இருக்கிறவர் அவர் பரமேஸ்வரன், இளமையாக இருக்கிறவர். உபவீதினே யுக்யோம் விவிதம் போட்டுருக்கார். புஷ்டானாம், புஷ்டிங்கிறது எதுன்னா அறிவு ஐஸ்வர்யம் எல்லாமே நிரம்பியவர்களுக்கு தான் புஷ்டியாக இருக்கான்னு சொல்லுவோம். புஷ்டானாம் பதையே நமஹ, அது எல்லாத்துக்குமே பத்தியாக இருக்கிறவர், அவருக்கு நமஸ்காரம். சாமவேதத்தில் பரமேஸ்வரன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் பரமேஸ்வரன் தான், தேவர்களுக்குள்ள பரமேஸ்வரன் பிராமணன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாமவேதத்தில். இங்கே உபவீதினே அப்படின்னு ஒரு சொல் போட்டது இல்லையா, அது அதை குறிக்கிறதோ அப்படின்னு கூட வியாக்கியானங்களில் எழுதியிருக்கா. அப்படிப்பட்டவர் அர்ச்சித்து மற்றவர்கள்லாம் புஷ்டியை பெற்றிருக்கிறதுனால புஷ்டிபதியாகவும் அவர் இருக்கார். புஷ்டியுடன் இருந்தால்தானே பிறருக்கு புஷ்டி அளிக்கக்கூடிய சக்தி வரும். ஒரு சோனியால் இன்னொரு ஒருத்தருக்கு சக்தி கொடுக்க முடியுமா? அவர் புஷ்டியாக இருக்கணும் முதல்ல. அதனால தான் ஹரிகேசாய அப்படின்னா. ஏன்னு கேட்டால் ஹரிகேசாயனா அப்புறம் நித்திய யுவா அப்படின்னா அர்த்தம், எப்போதுமே வாலிபராகவே இளமையாகவே இருந்துட்டுருக்கிறவர். அப்படின்னா எல்லா புஷ்டிகளோடும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறா. புஷ்டானாம் பதையே என்பதற்கு புட்டிகளின் பதி, அதாவது அதை காப்பாற்றுகின்றவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நம்ம தெம்போடு இருக்கணும் அப்படின்னா அந்த தெம்பை காப்பாற்றணும் இல்லையா அவர். அப்போது அதை காப்பாற்றுங்கிற ஒரு அர்த்தம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன சார் புஷ்டி புஷ்டின்னு ஒரு வார்த்தையை போடுறதில்ல, அந்த புஷ்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புஷ்டி 10 விதமாக சொல்கிறா. 10 விதமான புஷ்டிக்கலாம். என்ன? வாக் புஷ்டி, வார்த்தைகள் நல்லா அழுத்தமாக நல்லா திடமாக இருக்கணும். ஞான புஷ்டி, சஞ்சலம் இல்லாத ஒரு ஞானம் இருக்கணும். சரீர இந்திரிய புஷ்டி, உடம்பு இந்திரியங்கள் புலன்கள் எல்லாமே அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரஜா புஷ்டி, குழந்தைகள்லாம் நல்ல பலமாக இருக்கணும். பசு புஷ்டி, கிராம புஷ்டி, தர்ம புஷ்டி, அணிமாதி புஷ்டி அப்படின்னு புஷ்டிகள் 10 விதம். அத்தனைக்கும் பதி அவர். அடுத்த மந்திரம், நமோ பவஸ்ய ஹேத்யை ஜகதாம் பதையே நமஹ. பவஸ்ய பவஸ்ய பவம் பவம்னா இந்த பிரபஞ்சத்துக்கு பேர் பவம்னு பேர். ஹேத்யை இந்த பிரபஞ்சத்துக்கே ஆயுதம் போல் இருக்கார். ஜெகதாம் பதையே இந்த ஜெகத்துக்கே சுவாமியாக இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். சொன்னோம், சம்சாரமாகிய விருட்சத்தை வெட்டி தள்ளுவதற்கு ஆயுதமாக இருக்காருன்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கக்கூடிய சம்சாரங்கிறதே ஒரு விருட்சம், மரம். அதை வெட்டி தள்ளுறதுக்கு ஆயுதம் போல் இருக்கிறவர் பரமேஸ்வரன். அவர் அருளால் தான் சம்சார பந்தம் அறுபடும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறது. பசூனாம் பதையே நமஹ, ஜெகதாம் பதையே நமஹ அப்படிங்கிற 2 வார்த்தைனாலையும் உலகங்களுக்கெல்லாம் பதி என்பது தான் கூறப்பட்டிருக்கு. இருந்தாலும் பசூனாம் பதையே நமஹங்கிறதுனால
ஜீவர்களுடைய பந்தத்திற்கு காரணம் என்றும், ஒரு ஜீவன் பந்தப்படுறது அப்படின்னா அதுக்கு காரணமாகவும் அவர் தான் இருக்கார். ஜெகதாம் பதயே நமஹா அப்படிங்கிறதுனால அவருடைய மோட்சத்துக்கும் காரணமாக அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம்ங்கிறோம். அடுத்த மந்திரம்.